மோகன் பகவத் கண்டென்ட் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத விவாதிக்கலாம் நினைக்கிறேன். மேற்கத்திய நாடுகளோட சுயநலம் தான் ISIS போன்ற தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு மோகன் பகவத் சொல்றார். இது ஒரு புறம். மற்றொரு புறத்தில் மேற்கத்திய நாடுகளோடு இணைந்து தீவிரவாதத்தில் நாங்கள் வேறொருப்போம் அப்படின்னு நரேந்திர மோடி அமெரிக்க பயணத்தின் போது சொல்றார். இந்த இரண்டு முரண்பாடுகளுக்கான காரணம் என்ன? இல்லை ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நுகர் கலாச்சாரம், நுகர்கின்ற கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் அனைத்து விஷயங்கள் அதை இன்றைக்கு ஈராக்குக்கோ இல்லை ஆப்கானிஸ்தானுக்கோ ஒரிஜினலாக அமெரிக்கா போனது என்னன்னா அதனுடைய எண்ணெய் வளம் மற்ற விஷயங்களுக்கு வேண்டி தான் போனது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதனால் நமக்கு இந்த நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ISISஓ இல்லை ஐமன் அல் ஜவாஹிரி இந்த மாதிரியான ஆட்கள் இதில் நமக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிற விஷயம் டிப்ளமசியில் என்னென்னா, டிப்ளமசிங்கிறது என்னென்னா ராஜதந்திரம், இந்த நாட்டிற்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்துகிற விஷயம். பல்வேறு நாட்களாக லஷ்கர் இ டைபா இல்லை JUD இல்லை தாவூத் இப்ராஹிம் இவர்களை என்னென்னா கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் உரிய முறையில் எடுக்கப்படலை. அது இந்த தடவை நடந்திருக்கு. ஒபாமாவுடைய பேச்சுவார்த்தையின் போது என்னென்னா அமெரிக்காவும் என்னென்னா இந்த அமைப்புகள் தாவூத் இப்ராஹிம் டி கம்பெனி, JUD, LET இது மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுக்கு மீதான கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்கு சாதகமான விஷயம். இதில் எந்த முரணும் இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது ஐமன் அல் ஜவாஹிரியிலோ அதற்கு முன்னாடி ஒசாமா பின் லேடனோ அவர்கள் உருவாக்கியது அமெரிக்கா தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது வரலாற்று உண்மை. ஆனால் இன்றைக்கு என்னென்னா அது பூதம் யாரால் கிளப்பப்பட்டதோ அந்த பூதம் கிளப்பியவர்களே தாக்க ஆரம்பிக்கிறது. அது இப்போதான் நகர்கிறது, 2001 செப்டம்பருக்கு அப்புறம் தான். ஆனால் இந்த நாட்டில் என்னென்னா 1948 அந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் தீவிரவாதத்தினால. ஆக தொடர்ச்சியாக உலகத்திலேயே மிக அதிகமாக தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இதை சரி பண்ணுறதற்கு என்ன செய்யும், என்ன எல்லா விதமான முயற்சிகளும் செய்யணும். அதில் ஒரு முயற்சியை பிரதமர் செஞ்சிருக்கின்றார். நிச்சயமாக மோகன் பகவத்தினுடைய உரையிலேயே சொல்லியிருக்காரு, அமெரிக்க விஜயம் இந்தியர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒழிப்பதற்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு கேட்கலையே. அமெரிக்கா தீவிரவாதத்திற்கு எதிரான போர்னு ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்கும்போது அதற்கான ஆதரவை தானே இந்தியாவிடம் கேட்டிருக்கு. அந்த ஆதரவு தானே இந்தியா இல்ல. நீங்க இதை சேர்த்து பாருங்களேன். நீங்க அமெரிக்க பயணத்துக்கு முன்பு போன நரேந்திர மோடி பேசிய பேச்சில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்தியாவில் தீவிரவாதம் தலைத்தோங்கவில்லை, அதற்கு இந்திய முஸ்லிம்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு இந்தியாங்கிற பற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த பயணத்தினுடைய நோக்கமே அமெரிக்கா நடத்தக்கூடிய தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியா மிக முக்கியமான விஷயம். இந்தியாவில் நிகழ்த்தப்படுகின்ற பயங்கரவாதங்களில் பெரும்பான்மையாவை எல்லை தாண்டிய பயங்கரவாதங்கள் தான். பாகிஸ்தானத்தில் இருந்தும் சில அமைப்புகள் பங்களாதேஷில் இருந்தும் செயல்படுகின்றன. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இவற்றுக்கான இந்த தீவிரவாதிகளுக்கான பயிற்சி தரப்படுவது, அவர்களுக்கு ஆயுதம் தரப்படுவது, பண முறைய பண்டமாற்று தரப்படுவது, இந்தியாவுக்குள்ள ஒரு பிளாக் மணி, ஒரு கருப்பு பணத்தையே என்னன்னா இங்கே ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துல தான் பாகிஸ்தான் அதிக அளவில் செயல்பட்டு இருக்கின்றது. ISIயும் அதில் ஈடுபட்டு இருக்கிறது. ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அதற்கு மிக நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அமெரிக்கான் மூலமாக அது கட்டுப்படுத்தப்பட்டால் அது இந்திய நலனுக்கு உகந்தது தான். அந்த மாதிரி தான் அதை பார்க்க பேசுவோம். இந்த இடத்துல மேற்கத்திய நாடுகளினுடைய கலாச்சார தாக்கம் இந்தியாவில் உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புறத்தில் அந்நிய நேர முதலீடு அப்படின்னு மேற்கத்திய நாடுகளோட முதலீட்டை உள்ளே இருக்கிறோம். முதலீட்டை உள்ளே இருக்கும்போது கலாச்சாரத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்நிய முதலீட்டையே முதல்ல எதுக்காக நம்ம அழைக்கணுன்ற கேள்வி அடிப்படையில் இருக்கு. அவங்களுக்கான ஒரு சந்தையாகவும் அவர்களுக்கான தொழிற்சாலையும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு மட்டும்தான் அது பயன்பட போகுது, வேற எதுவுமே கிடையாது. அங்கேயும் கூடாது இருக்கு. மேலை கலாச்சாரம் இங்கே வந்துவிட்டதுன்னு சொல்லும்போது நிச்சயமா மேலை கலாச்சாரத்தில் எந்த அம்சங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், எதை எடுத்துக்கொள்ளவில்லைங்கிற ஆய்வு தேவைப்படுது. அங்கிருந்து ஆரோக்கியமான பல அம்சங்களை நம்ம எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆரோக்கியமான அம்சங்களை எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கியம் இல்லாத அம்சங்களை எடுத்துக்கொள்கிற போது அவற்றை மட்டும் நம்ம விமர்சிக்கலாம். ஆரோக்கியமான அம்சங்களை எடுத்துக்கொண்டாமன்னு பார்க்கணும். உதாரணமாக நம்ம இன்னைக்கு ஏழை பணக்காரர் ஏற்றத்தாழ்வு முறைகள் எடுத்துக்கிட்டா ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்தில் இன்னைக்கு அந்த ஏற்றத்தாழ்வு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்தில் ஜாதி வேறுபாடு இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ அங்கே கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா வேறு விதமான வாழ்க்கை முறையில் அவங்க இருக்காங்க. அந்த கலாச்சாரத்தில் அதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், கற்றுக்கொள்ளவே இல்லை பார்த்தீங்கன்னா. அங்கே ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு உயிரும் சமமானது, மதிக்கத்தக்கதுங்கிற அடிப்படை கோட்பாடு தான் இன்னைக்கு ஐரோப்பாலையும் மேலை நாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே அப்படி இல்லை. எந்த உயிருக்கும் இங்கே ஒரு மரியாதையே இல்லை. இன்னைக்கு ஒரு பாதாள சாக்கடையில் இறங்கி மலம் அல்ற ஒரு தொழிலாளரை பற்றி எந்த விதமான ஒரு துளி உணர்ச்சியும் இல்லாமல் நான் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய படித்த சக மனிதர்கள் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே இல்லை.
அப்போ கலாச்சாரம் எது கலாச்சாரம், என்ன மாதிரி கலாச்சார அம்சங்களை எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம் தான் நம்ம பார்க்க வேண்டும். இல்லை, இந்த இடத்துல இந்திய அரசோட கொள்கையில் சுயசார்பை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு மோகன் பகவத் பேசுறாரு. இந்திய தொழில் முனைவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது மீண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சுதேசி பொருளாதார கொள்கைகளை அறிவுறுத்தக்கூடிய, அதை இன்னும் வலியுறுத்தக்கூடிய ஒரு பேச்சாக பார்க்கலாமா? இல்லை, இது வந்து இன்னொரு விதமான சிந்தனையும் வந்து அந்த உருவாக்கம் இப்போ ஆயிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கத்தில். ஸோ அதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கருப்பு பணம் இருக்கின்றது. கருப்பு பணம் வந்து 2 விதத்தில் உருவாகிறது. ஒன்று வந்து அரசியல் கட்சிகளுடைய தேர்தல், நம்முடைய தேர்தல் முறையே வந்து கருப்பு பணத்தை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இருக்கின்றது. இது யதார்த்தமான ஒரு நிலைமை. அதே மாதிரி வந்து என்னென்னா, தொழில் நிறுவனங்கள், நீங்கள் வந்து இந்த நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியாவை சார்ந்துகின்ற எல்லா தொழில் நிறுவனங்களுமே, அந்த பேரை சொல்ல விரும்பல, எல்லாருமே, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் நிறுவனம் அதை செய்யலைங்கிறது சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த கருப்பு பணம் வந்து என்னன்னா, இவர்களும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே பல்வேறு இடங்களில் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு செகண்டில் அதை மாற்றக்கூடிய வல்லமையும் இந்த நிறுவனங்களுக்கு இருக்கின்றது. ஆக பல்வேறு சின்ன சின்ன குட்டி தீவுகள், பஹாமாஸ், பெர்முடாஸ், அந்த மாதிரி பல்வேறு தீவுகளில் பார்க்க இருக்கிற இந்த கருப்பு பணத்தை வந்து எப்படியாவது திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரணும். அதாவது அந்த மாதிரி பார்க்க இருக்கிறதுல யாருக்கு பெனிஃபிட்னா, அந்த சம்மந்தப்பட்ட சிறு நாடுகள் அல்லது அந்த வங்கிகள், இல்லை அந்த ஜெர்மனியை ஒட்டிய அந்த ஒரு சிறிய பகுதி, சுவிட்சர்லாந்து மாதிரி இந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் அதில் வந்து போகுதே தவிர்த்து என்னென்னா, இந்தியர்கள் நம்முடைய இந்தியாவினுடைய பணம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணம் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதோடைய சைஸ்ல மாறுபாடு இருக்கிறது. 40 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. ஊக்குவிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இது இல்ல ஊக்குவிக்கிறது இல்லை. இது விவாதத்தினுடைய அடுத்த கட்டம் வந்து அங்கதான் போய் சேரும். வெறுமனே சுதேசி இந்தியாவினுடைய தொழில் ஸ்தாபனங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்ற போது, இந்த இந்தியாவை சேர்ந்த இதே தொழில் நிறுவனங்கள் தான் இந்த கருப்பு பணத்தை வந்து கொண்டு போய் வெவ்வேறு இடத்துல பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பார்க் செய்யப்பட்ட பணத்தை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல நடக்கும். இந்த கருத்து, உங்களுடைய கருத்தை ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யுங்க. இல்லை, அதாவது சர்வதேச கருப்பு பண முதலாளிகளுக்கு பதில் இந்திய தேசிய கருப்பு பண முதலாளிகளே ஊக்குவிக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்கே இந்த கருப்பு பணத்தை அங்கே கொண்டு போய் போடுறதுல இதை ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கக்கூடிய கூட்டு பேரங்கள் யாருடையது? இங்கே இருக்கிற முதலாளிகளும் அங்கே இருக்கிற முதலாளிகளும் சேர்ந்து ஒரு கூட்டு பேரமாக தான் நடக்குது. ஆனால் இதை ஒழிக்க வேண்டும்னா எந்த முதலாளிகள் கையில் முதல்ல இந்த அரசியல் அமைப்புகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கான நேரம் இல்லை. யதார்த்தத்துக்கு அவர் இன்னும் ஞானி வரல. நாங்க யதார்த்தத்தை தான் பேசுறோம். எல்லாரும் எந்தெந்த முதலாளிகளுடைய ஆதரவோடு இருக்கீங்க? மோடி சுற்றுப்பயணம் பண்ணும் போது அவருடைய பிளைட்டை யார் மீட் பண்றாங்க? எந்த கார்பரேட் நிறுவனம் அதுக்கான செலவு சந்திக்குது? இந்தியா முழுக்க அவங்களுக்கு கருப்பு பணம் உள்ள நிறுவனம் இந்தியா. மோகன் பகவத் பேச்சிருந்தா அடுத்த கட்ட வார்த்தைக்கு போயிடும். நமக்கு நேரம் இல்லை. இருந்த போதும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.